சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் முகாமிட்டார்களோ அங்கெல்லாம் மகிமை மேகம் மூடிக்கொண்டிருந்தது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு மகிமை மேகம் மூடிக்கொண்டிருந்தது. இந்த காஞ்சிபுரம் பகுதியில இன்றைக்கு நாம் தேவ பிள்ளைகளால் முகாமிட்டிருக்கிறபடினாலே இங்கே தேவனை செய்து கொண்டிருக்கிறார். தம்முடைய மகிமையின் மேகத்தை அமைத்து இருக்கிறார். நீங்க சாயங்கால நேரத்துல புறப்பட்டு போகும் பொழுது உங்க முகத்துல ஒரு பெரிய பிரகாசத்தை, இந்த ஒரு நாள் மாத்திரமல்ல, இனி உங்க வாழ்க்கை முழு அந்த பிரகாசம், உங்க முகத்தை பிரகாசிக்கிற ஆண்டவர். நல்ல கரங்களை பற்றி ஒரு ஆமென் சொல்லலாமா? இதனாலும் முதலாவது மிஷனரிமார்கள் ஜெபத்தை குறித்து என்ன சொன்னாங்க? ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு, ஒரு 2 மிஷனரியை குறித்து நம்ம பார்த்துட்டு, அதன் பிறகு வேதத்திலிருந்து ஒரு 3 நபர்களை குறித்து நான் அதிக நேரம் எடுக்க போவது கிடையாது. சொல்ல போகிற காரியங்களை எந்த அளவுக்கு ரத்தின சுருக்கமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த காரியங்களுக்கு நீங்களும் கொஞ்சம் கூட ஒத்துழைத்தா, சீக்கிரமா நோட்ஸ் எடுத்தா எனக்கு லகுவாக இருக்கும். அதன் பிறகு நம்ம என்ன செய்ய போறோம்? ஜெபித்து மதிய உணவுக்கு கடந்து போக போகிறோம். ஜெபம் என்பது பரலோகமும் பூலோகமும் ஒன்றை ஒன்று முத்தமிடுகிற நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூத அறிஞர் சொல்லியிருக்கிறார். யாரு? ஒரு யூத அறிஞர் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு, பரலோகமும் பூலோகம் என்ன செய்கிறதா? ஒன்றை ஒன்று முத்தமிடுகிறது. தேவனோடு நாம் நெருங்கும் பொழுது பரலோகமும் பூலோகம் என்ன செய்கிறது? ஒன்றோடு ஒன்று இணைகிறது. அந்த அனுபவம் எத்தனை முறை வார்த்தை நம்ம திரும்ப 100 முறை கூட கேட்கலாம். பரலோகமோ பூலோகமோ ஒன்றை ஒன்று இணைக்கிறது 100 முறை கேட்கலாம். ஆனா ஒரு முறையாவது நம்முடைய வாழ்க்கையில செய்து இருக்கிறோமா? செய்து முடித்து இருக்கிறோமா? இல்ல செய்து பார்த்து இருக்கிறோமா? இந்த வார்த்தை நான் ஏற்கனவே கேட்டுட்டேன், சொல்லலாம், இருக்கட்டும். ஆனா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவனோடு நெருங்குவது வாயினால் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை நான் ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னா, இந்த மிஷனரிமார்கள் எப்படி ஆண்டவருக்குள்ள எழுதி பிரகாசித்தாங்க பார்த்தா, இன்றைக்கு பல மணி நேரம் பேசுகிறது அதிகம், பல மணி நேரம் பேசுகிறவர்கள் அதிகம். ஆனா சில நிமிடங்கள் தான் ஜெபிப்பது. ஆனா மிஷனரிமார்களை குறித்து வாசித்து பார்க்கும் பொழுது 3 மணி நேரம், 5 மணி நேரம், 7 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், இப்படியா நேரத்தை பல மணி நேரங்கள் அவர்கள் கழித்ததுனாலதான் எத்தனையோ லட்சக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கும் நாம் ஒரு சிலரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் சொன்னா, அவர்கள் தேவனோடு அதிக நேரத்தை செலவிட்டார்கள். இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற உங்களை குறித்தும் மகிமையாய் பேச வேண்டும் சொன்னா, நாம் மனிதர்களோடு பேசுவதை நிறுத்தி தேவனோடு பேசுவதற்கு நம்முடைய கண்களை, நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி அவரை பார்க்க ஆரம்பித்த போதும் நாம் தேவனுக்காக தான் செய்ய முடியும். இந்த ஒரு நாள் மாத்திரம் முகாமுக்கு வந்துட்டேன், ஏதோ வார்த்தையை கேட்டுட்டேன், இன்றைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு அற்புதம் நடந்துடும். இந்த நாள் முதற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் இப்படித்தான் மாறணும். எப்படித்தான் மாறணும்? இந்த முறையில தான் மாறணும். அப்படி மாறும் பொழுதுதான் தேவன் பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும். ஒரு நாளில விசுவாசிக்கிறோம், அதை மாதக்கணக்கு, ஆண்டு கணக்கை நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? தொடர்ச்சியை செய்ய ஆரம்பிக்கணும். ஜார்ஜ் முல்லர் சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவருடைய வாழ்க்கை ஆரம்பம் தடுமாற்றமாகத்தான் இருந்தது. அவருடைய வாழ்க்கை சரியில்லை, அவர் தவறான வழியில் நடந்து கொண்டிருந்தார். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவருக்குள்ள ஒரு எண்ணம் உருவானது. என்னன்னு சொன்னா, அநாத பிள்ளைகளை என்ன செய்யணும்? எடுத்து அந்த பிள்ளைகளை பராமரிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்தது. தேவ ஆவியானவர் எப்போ நம்ம உள்ளுக்குள்ள வருகிறாரோ அப்போதான் நமக்குள்ள எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம சுயமாத்தான் இருப்போம். ஆனா தேவ பிரசன்னம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டா நம்முடைய கண்கள் நம்மை சுற்றி பார்க்காது, நம்மை சுற்றிலும் பார்ப்போம். ராமன் சொல்லுங்க, நம்முடைய கண்கள் நம்மை மாத்திரம் சுற்றி பார்க்காது, நம்மை சுற்றிலும் பார்க்க ஆரம்பிக்கும். இந்த மேல் நோக்குகிற அனுபவம் யாருக்கு வந்தது? ஜார்ஜ் முல்லருக்கு வந்தது. அப்போ ஒரு தீர்மானம் பண்ணாரா, 300 பிள்ளைகளை எடுத்து, இந்த பிள்ளைகளுக்கு யாரிடத்துல வாய்க்கிறதுல செய்ய மாட்டேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, நாங்கள் 300 பிள்ளைகளை வச்சு என்ன செய்யலாம், அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு போட்டு கொடுக்குறோம், ஏதாவது உதவி செய்யுங்க. அவர் சொன்னார், நான் யாரிடத்திலும் கேட்க மாட்டேன். என்ன சொன்னாரு? யாரிடத்திலும் கேட்க மாட்டேன், அவர் கொடுத்தார். இதுதான் அவருடைய தீர்மானம். அந்த தீர்மானத்தை செய்துதான் அவர் அந்த பணியை தொடங்க ஆரம்பிச்சார்.
தொடங்கின பொழுது ஒரு நாள் இரவு நேரத்துல உணவு இருந்தது, முடிஞ்சிடுச்சு. இப்ப காலை நேரத்துக்கு உணவு இல்லை. ஆனா இவர் என்ன செய்தாரா, எல்லாரையும் காலை நேரம் வந்த பொழுது, உணவு நேரம் வந்த பொழுது எல்லாரையும் அமர செய்து அவர் ஒரு வார்த்தை சொன்னாரா. என்னன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே எங்களுக்கு நீங்க ஆதாரத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு ஒன்றும் புரியல. தட்டு இருக்குது, பக்கத்துல தண்ணி இருக்குது, ஆனா என்ன இல்லை. இன்னைக்கு ஏன் ஜார்ஜ் முல்லரை பற்றி நம்ம பேசுறது தெரியுமா? அவர் 1800 வாழ்ந்து 2020 சொல்லி முடித்த நேரத்துல எல்லாருக்கும் பிரெட் வருது, எல்லாருக்கும் கொஞ்சம் பிரெட் கொடுக்குறாங்க. ஏன்னு சொன்னா, அந்த இரவு வேலையில ஆண்டு சொன்னார் ஒரு மனுஷகிட்ட, நாளைக்கு காலையில இத்தனை மணிக்கு அந்த 300 பிள்ளைகளுக்கும் நீதான் உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அவர் வாழ்க்கையில் அடிக்கடி இப்படிப்பட்ட சம்பவங்கள். அவர் தன்னுடைய முழங்கால்களை மாத்திரம் முடக்கி பெரிய பெரிய காரியங்களை அவரை செய்திருக்கிறாரு. அதனால்தான் இன்றைக்கு நம்ம செய்யலாம் அவரை பத்தி பேசணும். இப்படி ஆரம்பித்த அவர் 2000 பிள்ளைகளை, எத்தனை பிள்ளைங்க? 300 தொடங்கி 2000 பிள்ளைகளை என்ன செய்ய ஆரம்பித்தார்? அனாதை பிள்ளைகளை ஆதரிக்க ஆரம்பிச்சார். ஏறக்குறைய 10,000 பிள்ளைகளுக்கு படிப்புக்கான செலவு என்ன செய்ய ஆரம்பித்தார்? அவர் செய்ய ஆரம்பித்தார். 1,20,000 பேருக்கு படிப்பை சொல்லிக் கொடுக்கிற மனுஷனாய் மாறினார். ஒன்றுக்கும் உதவாத ஒரு வாலிப வயதுல ஊதாரியாய் சுத்தி திரிந்து தாய் தகப்பனுக்கு அவமானத்தை உண்டு பண்ணின ஒரு பிள்ளைய ஆண்டவர் உலகத்திற்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையாய் மாற்றுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா ஜெபம். சொல்லலாமா? இன்றைக்கு நாமும் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஏதோ 1 நிமிடம், 2 நிமிடம், 5 நிமிடம், 10 நிமிடம், 10 நாள், 20 நாள், 1 மாதம் ஜெபம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையே இன்றைக்கு நாம் ஜெபத்திற்கு அர்ப்பணிப்போம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பாராத நன்மைகளை, எதிர்பாராத ஆசீர்வாதங்களை, ஏன் தெரியுமா, நமக்கு மாத்திரம் அல்ல, நம்மை கொண்டு அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைய பண்ண போகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அவர் 2000 பிரசங்க குறிப்புகள் எடுத்தார். ஒன்றுக்கும் பிரயோஜனம் குடிகாரனா ஊதாரியா சுற்றி இருந்தவர் எத்தனை பிரசங்கம் எடுத்து எத்தனை கூட்டங்கள் நடத்திருக்கிறாரு? 2000 கூட்டம். 30 லட்சம் பேர் கிட்ட அறிவிச்சிருக்கிறாரு சுவிசேஷம். ஒரு மனிதன் எத்தனை லட்சம் பேர் சந்திச்சிருக்கிறாரு? 30 லட்சம் பேர். இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஜார்ஜ் முல்லரை போல ஒரே ஒரு இயக்கம், ஒரே ஒரு வைராக்கியம் உள்ள வந்துட்டா நம்ம 30 லட்சத்துக்கு போவாங்க. நம்ம சுற்றில் இருக்கிற 30 குடும்பங்கள், நம்ம சுற்றில் இருக்கிற ஒரு 300 குடும்பங்கள், நம்ம சுற்றில் இருக்கிற ஒரு 3000 குடும்பங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார் இல்லையா? இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட, ஏதோ எனக்கு யாரோ ஒருத்தர் அழைப்பு கொடுத்தாங்க, சும்மா என்ன பண்ணிட்டேன், இங்க வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க வந்திருப்பேன்னு சொன்னா நீங்க சும்மா வரவில்லை. கர்த்தர் உன்னை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் வந்தனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எதற்காக உன்னை கொண்டு வந்தா தெரியுமா? நீ வந்த வண்ணமா போகக்கூடாது. சவுல் கழுதையை தேடி வந்தான். ஆனா போகும்போது என்னவா போனான்? ராஜாவா. அவனுக்கு வேறு எதிர்த்து கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில வந்த வண்ணமாய் திரும்பாதபடிக்கு இந்த நாளில ஒரு ஜெப ஆவியை, ஒரு ஜெப வைராக்கியத்தோடு கூட கடந்து போவதற்கு உங்களுக்கு ஒரு வேறு இருதயம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சுயநலமான இருதயம் அல்ல, திருவுள்ள தேடுள்ள இருதயமா அல்ல. எப்படிப்பட்ட இருதயம்? சுயநலம் இல்லாத இருதயம். அப்படிதான் போவாங்க. வேற இருதயம், புதிய இருதயம். திரும்ப நீங்க போய் யோசித்து நேற்று செய்த ஏதோ ஒரு தவறான காரியத்தை இன்றைக்கு செய்யணும்னு சொல்லி நீங்க முயற்சி எடுத்தாலும் அவங்கள செய்ய முடியாது. ஏன்னா உங்க இருதயத்தை தேவனோ மாத்தாரு, புதுசா மாத்தாரு. சரிங்களா? அப்ப ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இன்னும் ஒரு காரியத்தை நம்ம சொல்லிட்டு அதுல போய் நம்ம வேதத்தில் இருக்கிற பசுமார்களுக்காக நம்ம நேரத்தை அதிகமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த போய் சீக்கிரமா சொல்றேன். இன்னொரு மனிதர் ஜான் வெஸ்லி, எவ்வளோ ஒரு தம்பி பதிவு பண்ணும்போது பேர் ஜான் வெஸ்லின்னு சொன்னேன். யார் பார்த்து இந்த ஜான் வெஸ்லி எப்படிப்பட்டவர் சொன்னா,
அந்த குடும்பத்துல 19 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? இந்த 19 பிள்ளைகள்ல 15வது பிள்ளையா பிறந்தவர் தான் யாரு? எல்லாரும் சிரிப்பாங்க. அவங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆனா இவர் என்ன செய்யப்பட்டாரா, 5 வயது இருக்கும் பொழுது அவர் வீட்டுல ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ விபத்திலிருந்து அவர் என்ன செய்திருக்கிறாங்க, யாரோ ஒரு வழிபோக்கு என்ன செய்திருக்கிறாரு, அவர் வெளியே தூக்கியிருக்கிறார். அதனால அவருக்கு பேர் செல்லப்பட்டன்னு சொன்னா தீயிலிருந்து எடுக்கப்பட்ட கொல்லி. சொல்லுங்க, 5 வயசுல செத்து போக வேண்டிய அந்த மனுஷனை கர்த்தர் யாரோ ஒரு வழிபோக்கனை வச்சு என்ன செய்தாரு, அந்த தீ விபத்திலிருந்து தூக்கி எடுத்தார். அந்த மனிதன் தீயாய் பரவ ஆரம்பித்தான். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை வயசுல எத்தனை சாகர தருவா வந்தது. ஆனா நம்மளை கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஏன் தெரியுமா? ஏதோ அவனுடைய இறக்கம் அவனுடைய கிருபைன்னு சொல்லிட்டு போவதற்காக அல்ல, நீ அவருக்கு வேண்டும். ஒண்ணு கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியம் அதிகமா இருக்கிறபடினால அவர் என்ன செய்தார், பாதுகாத்து கொண்டு வந்தார். அப்போ ஒரு முறை இவங்க ஜான் வெஸ்லியை பார்த்து கேட்டாரா, கூட்டம் அதிகமா சேரணும், உங்க பக்கம் வர நீங்க என்னையா செய்வீங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, என் மேல எண்ணெயை ஊற்றி நான் குளித்து கொடுப்பேன். என்ன பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பொருட்கள் சொல்றாங்க. அவர் சொன்னது உலக பிரகாரமான தீயை குறித்து சொல்லல, அவர் தேவ சமூகத்தில் காத்திருந்து எரிந்து கொண்டிருப்பது குறித்து அவர் சொன்னார். எங்க கூட்டங்கள் அதிகமா இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் துணிந்து என்ன பண்ண ஆரம்பிப்பார், இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பிப்பார். அவர் குதிரையில தான் பயணம் செய்ய போது ஒரு திருட வந்து வழி மறிச்சு என்ன செஞ்சுட்டான், எல்லாவற்றையும் குடுன்னு சொல்லிட்டு வாங்கி, இவர் எல்லாத்துக்கும் வாங்கிக்கிறாருன்னு சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்துட்டான். எல்லாவற்றையும் எடுத்துட்டு குதிரையை ஓட்டி கொடுப்போம். ரொம்ப பயந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மனுஷன் இது வரைக்கும் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி. ஆனா நடந்தது என்ன தெரியுமா, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போன அவனை பார்த்து சொன்னாராம் ஜான் வெஸ்லி, அப்பா என்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போயிட்டு இன்னும் ஒன்று இருக்குது, அதையும் கொடுத்து எடுத்து போ. அவன் பார்த்தா ரொம்ப நல்லவன் போய் என்ன சொன்ன, இயேசு கிறிஸ்து உன் பாவங்கள் என்ன பண்ணுவார், கழுவுவார், அவனை சுத்திகரிப்பார், உனக்கு சுகத்தை கொடுப்பார், இந்த பாவ பழக்கத்துக்கு உனக்கு கத்தனை பண்ணுவார், விடுதலை கொடுப்பார்னு சொல்லி அந்த வார்த்தையை அப்ப அவன் கேட்டு என்ன செஞ்சுட்டான், அகல் தட்டிட்டு போயிட்டான், பைத்தியக்காரன் சொல்லிட்டு போயிட்டான். ஆனா பல வருடங்களுக்கு பிறகு இவர் மேடையில் நின்று பேசி முடித்து கீழே இறங்கும் பொழுது ஒருவன் கையை பிடித்து முத்தம் கொடுத்தான். அப்ப இவர் யாருன்னு சொல்லி கேட்கும் பொழுது, அன்றைக்கு ஒரு இரவு வேளையில உங்களுடைய குதிரையை திருடினவன் நான் தான், உங்களிடத்தில் பொருட்களை அபகரித்துக் கொண்டவன் நான் தான், இன்றைக்கு ஒரு பெரிய தொழிலதிபராக தேவனை மாற்றிருக்கிறார், என் வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்பட்டிருக்கிறது சொல்லி இன்றைக்கு இந்த ஜான் வெஸ்லியுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் என்ன காரியத்தை செய்தாங்கன்னு சொன்னா, இவருடைய அந்தரங்கத்தை பார்த்தா பல மணி நேரம் தேவனோடு நம்ம இருக்கிறாங்க. பல மணி நேரம், இரவு பகல் பாராம பல மணி நேரத்தை தேவனோடு செலவு பண்ணினபடியால் தான் அவருடைய வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பித்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிப்பதற்கு நாம் இன்றைக்கு மிஷனரிகள் தங்கள் ஜீவனை அற்பமாய் எண்ணி தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தபடினால கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை அவர் கையில கொடுத்தார். இன்றைக்கு நாமும் நம்முடைய இருதயத்துல ஒரு தீர்மானத்தை எடுப்போம், சுயநலமாய் அல்ல. இன்றைக்கு நான் கேட்டிருக்கிறேனே, ஜார்ஜ் முல்லரை பத்தி கேட்டிருக்கிறேனே, ஜான் வெஸ்லியை பத்தி கேட்டிருக்கிறேனே, அவர்களுக்குள்ள இருந்த ஒரு தாக்கமும் ஏக்கமும் எனக்குள்ள வரல. அவர்கள் பல மணி நேரம் ஜெபித்தார்கள், பல மணி நேரம் வேதத்தை ஞானம் பண்ணார்கள். வேதத்தை படிப்பதற்கு ஒரு 3 வழியை சொல்லிக் கொடுக்குறேன். என்ன சொல்லுவாங்க, வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லியிருக்கு. நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறேன், வேதத்தை தேடி வாசிங்க. என்ன செய்யுங்க, வேதத்துல ஒரு வார்த்தையை வாசிக்கணும், அதோட இணையான வசனம் எங்க இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்ய ஆரம்பிங்க, தேடி வாசிங்க. தேடி வாசிச்சதை என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பார்க்க. ஆராய்ந்து பார்க்கிற அந்த வசனங்களை
எப்படி என் வாழ்க்கையில நிறைவேற்றுதுன்னு சொல்லி அதை தியானம் பண்ண ஆரம்பிக்கும். வசனம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் கிரியை செய்யாது. ஜெபத்துல நம்ம வசனத்தை சொல்லித்தானே செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஜெபம் என்று சொன்னாலுமே அந்த வேத வார்த்தைகள் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் வேதம். இது ரெண்டும் இணையும் போதுதான், இது ரெண்டும் இணைந்து செயல்படும் பொழுதுதான் நாம் சரி. அவர் பறவை பறக்கணும்னு சொன்னதுக்கு எத்தனை சிறகு வேணும்? 2 சிறகு தானே செய்ய முடியும், பறக்க முடியும். ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம், மறுபக்கம் வேதம், இரண்டும் நம்முடைய வாழ்க்கையில சேர்ந்து இருக்கும் பொழுது உன்னதங்களை பறப்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டுவார். ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். தொடர்ந்து வேதம் ஜெப வீரர்கள், வேதத்துல ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா புஸ்தகங்களும் என்ன உண்டு? ஜெபத்தை குறித்த மேன்மை உண்டு, ஜெபத்தை குறித்த காரியங்கள் உண்டு. இன்றைக்கு எலியாவை குறித்து நாம் முதலாவது பார்க்க போகிறோம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், சொல்லுங்க. ஆனா எப்படி ஜெபித்தாரா? இன்றைக்கு அந்த எலியாவை குறித்து நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு ஒரு அடைமொழி உண்டு, சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவும் மொட்டையா சொல்லக்கூடாது. என்ன எலியாவு? சத்தமா சொல்லுங்க. திஸ்பியனாகிய. இந்த திஸ்பியன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, சில பேர் சொல்றாங்க அதோட ஊரா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அது ஊர் அல்ல, அது ஒரு அடைமொழி பேர். என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த வார்த்தையை யூதர்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கடன் வாங்கி அந்த கடனை திரும்ப செலுத்த முடியும்னு வச்சுங்க, கடன்காரன் என்ன செய்வான்? வீட்டை வந்து வீட்டில் இருக்க எல்லாவற்றையும் என்ன பண்ணுறோம்? நம்ம ஊர்ல சொல்ல போனா ஜப்தி பண்றதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படின்னு என்ன இருக்கும்? வீட்டை வச்சுட்டு நம்ம வீட்டை அடகு வச்சு ஏதாவது ஒன்று செய்திருப்போம். அந்த பொருள் என்ன பண்ணிருப்பாங்க? கட்ட முடியாம இருக்கும்போது அந்த பொருள் என்ன பண்ணுவாங்க? எடுத்து போயிடுவாங்க. அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்றது? திரும்ப அந்த பொருள் மேல நமக்கு ஆதரவு உண்டா? இல்லை. இந்த திஸ்பின்னு சொன்னா எல்லாவற்றையும் இழந்தவன் அர்த்தம். திஸ்பின்னு என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் இழந்தது. மனைவி, பிள்ளைகளை, குடும்பத்தை, சொந்த பந்தங்களை, தன்னுடைய எல்லா பொருட்களையும் இழந்துட்டு ஒன்றும் இல்லாமல் தன்னந்தனியாக இருக்கிற மனிதனுக்கு தான் என்ன வார்த்தை சொல்லுவாங்க? திஸ்பி. அந்த பேரை எவ்வளவு பெருமையா சொல்றாங்க. திஸ்பியனாகிய. எல்லாம் அவரை விட்டு போனாலும் அவருக்குள்ள இருந்த தேவன் மேல இருந்த வைராக்கியம் போச்சுங்க. இன்றைக்கு நம்ம சில பேர் என்ன செய்யறோம் தெரியுமா? ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம், ஒரு கணவன் மனைக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம், குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தா, ஒரு சின்ன ஒரு காரியம் நம்ம கைவிட்டு போயிட்டா 10 நாள் நம்மளால ஜெபம் பண்ண முடியல. 3 மாதம் என்ன செய்யறோம்? ஜெபத்திற்கு விடுமுறை கொடுக்கிறோம். ஆனா இந்த திஸ்பியனாகிய எலியா எல்லாம் இழந்து போன போது கூட அவன் ஒரே ஒரு காரியத்தை, இஸ்ரவேலின் தேவனை இழந்து போகாமல், எல்லாம் என்னை விட்டு போகலாம், ஆனா தேவனை மாத்திரம் என்ன செய்ய மாட்டேன், யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த தேவன் பேர்ல வைராக்கியமா இருந்தபடினாலதான் நம்ம ஜெபிக்கிறோம். நான் ஜெபிக்கும் போது ஆண்டவரே வாழ்க்கை தான் உண்டாகணும், பலியெல்லாம் என்ன செய்யணும், பட்சிக்கப்படணும் சொல்லி. ஆனா ஏதாவது ஒன்று ஆண்டுக்காக இழக்கணும்னு சொன்னா நமக்கு என்ன இருக்குது? ரொம்ப கஷ்டமா இருக்குது. எதையுமே இழக்கக்கூடாது. ஆனா என்ன வந்துடணும்? ஆசீர்வாதம். இன்னைக்கு ஜெபிக்க வந்திருக்கவங்களை பார்த்து சொல்லுவேன், தூக்கத்தை என்ன செய்யுங்க, ஆண்டுக்காக இழந்து இரவு நேரங்களில, அதிகாலை நேரங்களில அவருடைய சமூகத்தை என்ன செய்ய ஆரம்பிங்க, காத்திருக்க ஆரம்பிங்க. ஏதாவது ஒன்று தேவனுக்காக நாம் இழக்கும் பொழுது தேவன் நாம் எதையும் இழந்து போகாதபடிக்கு நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த எலியா அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன், எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்ட மனுஷன். ஆனா அவன் செய்த ஒரே ஒரு காரியம், எப்பொழுதும் யாருக்கு முன்பு நிற்கிறவன்? கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறவன்.
இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோமா அல்லது கர்த்தருக்கு எதிராக நிற்கிறோமா? பல நேரங்களிலே நாம் கர்த்தருக்கு எதிராகத்தான் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுய சித்தத்துக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்? ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆனா தேவ சித்தத்துக்கு நம்ம என்ன செய்யறது கிடையாது, ஒப்பு கொடுப்பது கிடையாது. ஆனா எலியா எல்லாவற்றையும் இழந்த போது, நீங்க ஊழியத்தின் நிமித்தம் பிள்ளைங்க ஊழியர்கள் வந்திருக்கலாம், ஊழியருடைய குடும்பத்தார் வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியம் ஊழியத்தில் ஒரு பணம், ஒரு முக்கியமான தேவைக்காக வைத்திருந்த பணத்தை எடுத்து செலவழிக்கும் பொழுது குடும்பத்தில் என்ன உண்டாகிறது? ஒரு பெரிய மனஸ்தானம், ஒருவருக்கு ஒரு புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. ஆனா எலியா எல்லாவற்றையும் இழந்து ஒரு பொழுதும் தேவனை விட்டு கொடுக்காம தேவனுக்காக மாத்திரம் வைராக்கியமாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். இன்றைக்கு ஏன் நமக்குள்ள ஜபம் இல்லை, ஏன் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போராட முடியும்னு சொன்னா, நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமா நாம் அறிந்து கொள்ளவில்லை. ஏதோ ஒரு பகுதியை மாத்திரம் அறிந்து கொண்டிருப்பதனாலதான் நம்மள தேவனுக்காக பெரிய காரியத்தை செய்ய முடியல. ஆனா எலியா எல்லா சூழலும் அவர் முற்றிலுமாய் அறிந்திருந்தபடினால தேவன் அவனுடைய எல்லா கூப்பிடுகிற சத்தத்திற்கு செவிசாய்க்க ஆரம்பித்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில் அந்த எலியாவுக்குள்ள பாடுகள் இருந்தது. எலியா எல்லாவற்றையும் இழந்துதான் போயிருந்தான், எல்லாரும் பயக்கப்பட்டுதான் காணப்பட்டான். ஆனாலும் அவன் தேவனோடு இணக்கமாயிருந்தான், தேவனோடு நெருங்கி பழகி கொண்டிருந்தான். தேவன் அவனை கொண்டு தேசத்துல ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கினார். ஒரு முறை ஆண்டவர் சொல்றாரு, எலியாவே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கெபில போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறார். அப்ப சொல்றாரு, ஏசபேல் என்ன செஞ்சுட்டா? தீர்க்கதரிசி எல்லாரையும் கொண்டு போட்டுட்டா. நான் ஒரு மாத்திரம் தான் பண்ணிருக்கிறேன், விழுந்து இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பாகாலுக்கு முழங்கால் படிக்காத 7000 பேரை என்ன செய்திருக்கிறேன், மீதியாக வச்சிருக்கிறேன். அந்த 7000 பேர் எப்பங்க வந்தாங்க? இவர் ஒருத்தர் தானே வெளியே தெரிஞ்சாரு. அந்த 7000 பேர் எங்க இருந்தாங்க? தேவன் மேலதான் வைராக்கியமா இருந்தாங்க. பாகாலுக்கு முன்பாக தன்னுடைய முழங்கால்கள் முடக்கல, பயந்துதான் நடந்தாங்க. அந்த 7000 பேர் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. ஆனா இந்த ஒரு எலியா தேவனை பார்த்து சொல்லுகிறார், இப்ப உங்களை பார்த்து நான் சொல்றேன், அந்த 7000 பேர் எப்ப திரும்ப ரட்சிக்கப்பட்டாங்க? எல்லாம் சொல்றாங்க, பேதுரு முதல் பிரசங்கத்துல எத்தனாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? இரண்டாவது பிரசங்கத்துல 7000 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பது தெரியுங்களா? 7000 பேர் ரட்சிக்கப்பட்டது எப்படின்னு சொன்னா, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் சொல்லி எல்லாம் முகம் கொடுக்கிற விழுந்தாங்க பாத்தீங்களா? அன்றைக்கு ஒவ்வொருவருக்குள்ள வந்த அந்த அத்தினா, தேவனுக்காகத்தான் வாழணும், கர்த்தர் தான் தெய்வம், இனி வேறொன்றும் தெய்வம் அல்ல, பாகால் தெய்வம் அல்ல, என் தேவனே தேவன் என்பதை அன்றைக்கு தீர்மானித்தவர்கள் தான் அந்த 7000 பேர். ஒரு ஆமன் சொல்லலாமா? இன்றைக்கு இதுவரைக்கும் உலகத்திற்கும் பொருளுக்கும் இதில் மேல கொஞ்சம் ஆசை வைத்துக் கொண்டு, அதற்காக ஜெபித்துக் கொண்டு, இதற்காக கொஞ்சம் ஜெபித்துக் கொண்டு, சபைக்காக கொஞ்சம் ஜெபித்துக் கொண்டு இருப்போம்னு சொன்னா, இன்றைக்கு ஒரே தீர்மானம், இன்றைக்கு ஒரே தீர்மானம், ஆண்டவருக்காக அந்த எலியாவை போல நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியத்தை கண்டு 7000 பேர் தேவன் பக்கமா திரும்புவதற்கு நம்ம பார்த்து, நம்முடைய ஜெபத்தை பார்த்து எத்தனாயிரம் பேர் யோசித்து பார்ப்போம். எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினார். இரண்டாவது, அவர் தன் முழங்காலில் தன் முகம் பட என்ன செய்தாராம்? குனிந்து தேவனை தொழுது. தேசத்துல 3 வருஷம் 3 வருடமும் 6 மாதமும் தேசத்துல மழையும் இல்லை, பனியும் இல்லை. என்ன செய்தார் தெரியுமா எலியா? வானத்தை பூட்டி சாவி எடுத்து தான் பாறையில போட்டு போட்டார். ஜெபிக்கிற மனுஷனா நீ இருப்பன்னு சொன்னா, எல்லாவற்றையும் பூட்டும் உனக்கு அதிகாரம் உண்டு, திறக்கும் அதிகாரம் உண்டு. இவர் பூட்டிட்டார் வார்த்தையை சொல்லி. கர்த்தர் சொல்லல தேசத்துல பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, நீங்க பாகால் தான் மழையையும் பனியையும் தருகிற தேவன் நீங்க நம்பி இருக்கிறீங்களே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பாகாலும் பனியும் மழையை தரல, கர்த்தர் தான் தருகிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லிட்டு, 3 வருஷம் மழை பெய்யாது, 3 வருஷம் பனியும் பெய்யாதுன்னு சொல்லிட்டு, 3 வருஷம் முடிவுல தன்னுடைய முகம் தன்னுடைய முழங்கால படும்படிக்கு ஒரு தரம் இல்லைங்க, எத்தனை தரம் சொல்லுங்க, எத்தனை முறை
முறை சொல்லுங்க, 7 முறை குனிந்தார். 7 முறை என்ன செய்தாரு? குனிந்தார். நடந்தது தெரியுமா? உள்ளங்கை அளவு மேகம் வந்து தேசத்திலேயே செழிப்பாக்கி ராமன் சொல்லலாமா? இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவ சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது நம்ம பேர்பட்ட பெரிய ஆட்களாக இருந்தாலும், என்ன படிப்பாளியா இருந்தாலும், என்ன பண வசதி உன் கையில் இருந்தாலும் சரி, ஜெபிக்க போகும் பொழுது தேவ சமூகத்துல என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? நம்ம தாழ்த்த ஆரம்பிக்கணும். 2 பேரும் ஜெபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்துக்கு போனாங்க. ஒரு நேரம் உள்ள வந்துட்டான். அவன் சொல்றான், நான் என்ன கொடுக்குறேன்? காணிக்கை கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன், வாரத்தில் என்ன செய்யறேன்? 2 முறை உபவாசம். இப்போ மாஸ்டர்னா அந்த விசுவாசியை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவாங்க. இப்படிப்பட்ட விசுவாசி தான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு. ஆனா அப்படிப்பட்ட விசுவாசிகள் ஜபத்தை கர்த்தர் அற்புதமா இருக்காங்க. இந்த ஜபம் கேட்கப்படவே இல்லை. ஆனா ஆலயத்துக்குள்ளேயே வராம, தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாம, பாவே என்பதுன்னு சொல்லிட்டு என்ன செய்தாராம்? மார்பில அடித்து பண்ணுடைய ஜபம் கேட்கப்பட்டது. சொல்ல நாம் சபைக்குள்ள வருகிறோமா, சபைக்கு வெளியில் இருக்கிறோமானது பிரச்சனை இல்லை. ஜெபிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் தேவனோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குதா? இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற வேலையில நமக்குள்ள ஒரு தொடர்பு தேவனோடு கூட உண்டாக்கப்பட வேண்டும். 1 எலியா கருத்தாய் ஜெபித்தார். 2வது தன்னை தாழ்த்தி ஜெபித்தார். 3வது அவர் விசுவாசமா என்ன செய்தார்? ஜெபித்தார். நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுள் அப்படின்னு சொன்னார் பாருங்க. உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? அவருடைய வாழ்க்கையில ஆரம்பம் அக்கினி. சொல்லுங்க, அவர் ஃபர்ஸ்ட் வரும்போது அக்கினி தான் அவர் என்ன பண்றாரு? வெளிப்படுறாரு. 2வது சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி. 3வது பரலோகத்துக்கு என்ன செய்யறான்? அக்கினி ரதத்தில் ஏறி போனா. நம்முடைய வாழ்க்கை ஜபத்தில் ஆரம்பிச்சு ஜபத்தில் முடிகிறதா இருந்தா அது மகிழ்வுள்ளதாய் காணப்படும். இதுதான் எலியாவுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். 2வது யாபேசுன்னு சொல்லி ஒரு மனுஷன். இங்க எலியாவை நான் ஊழியக்காரன் சொல்லி உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். யாபேச விசுவாசின்னு சொல்லி உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இந்த யாபேஸ்னா எல்லாருக்கும் தெரியும், துக்கம். சில பேருக்கு ஜெபம் பண்ணணும்னு சொன்னாலும் என்ன வரும்? 1 மணி நேரம் சபையில ஜெபம் இருக்குது பிரதர் சொன்னா வரும், மனசு துக்கமா வரும். இதே ஒரு 3 மணி நேரம் கர்த்தர் ஆராதிக்கலாம் வாங்கன்னு சொன்னா அந்த மியூசிக் அதையும் போட்டுட்டு உடனே எல்லாரும் என்ன வரும்? ஒரே உற்சாகம். ஆவியில வைராக்கியமா இருப்பது இசையில வருவது கிடையாது, அது இருதயத்துல வருவது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியில உனக்கு அடல் இருக்குன்னு சொன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ஏதோ ஒரு சத்தத்தை உன்னை உற்சாகம் ஊட்டி எப்படி ஒரு மாதிரி கையை கட்டு எழுந்து நின்று அசை ஆடு குதி இதெல்லாம் சொல்லுவதனால வருவது அக்னி அல்ல. அக்னி உனக்குள்ள இருக்குன்னு சொன்னா அமைதியான இடத்திலும் ஜெபம் வல்லமையான இடத்துல இருந்து புறப்படும். யாபேசுக்குள்ள எல்லாமே சூழலே கஷ்டமா தான் இருக்குது. ஆனா யாபேஸ் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்ன சொல்றாரு? ஆசீர்வதிங்க, எல்லையை பிரிந்து ஆண்டுங்கன்னு சொல்லி. எலியாவை பார்த்தோம், எல்லாமே போயிடுச்சு. ஆனா தேவன் மேல அவர் என்ன இருந்தது? ஒரு வைராக்கியம் இருந்தது. என் ஜனங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்பினா போதும், எனக்கு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி போராடின மனுஷன் எலியா. யாபேஸ் தேவனை நோக்கி பார்த்து, எனக்கு ஒன்றும் ஆண்டவரை நீங்க கொடுத்தா நல்லா இருக்கு. இது விசுவாசிச்சது. இப்ப சொல்றேன், நீங்க எத்தனை பேர் ஊழியக்காரரோ விசுவாசி, அது 2வது பட்சம். உங்களுடைய தேவைக்காக ஜெபித்தா நீங்க யாருதான்? யாரும் கோச்சிக்க மாட்டீங்க. சுயநலமா ஜெபம் பண்ணி என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் எல்லையை பொறுக்குங்க ஆண்டவரே, ஒரு வீடு மாடி வீடு ஆகணும் ஆண்டவரே, மாடி வீடு 2 மாடியா மாறணும் ஆண்டவரே, இப்படி ஜெபம். ஆனா எலியாவின் ஜெபம் எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும், இன்றைக்கு நம்முடைய இருதயம், நாம் விசுவாசியா இருக்கலாம், ஆனா நம்முடைய இருதயம் ஒரு ஊழியக்கான இருதயமாய் மாற்றப்படணும். ராமன் சொல்லலாமா? இந்த யாபேசுடைய ஜெபம் என்னன்னு சொன்னா, அவர் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும், வேற யாராலும் என்னை ஆசீர்வதிக்க முடியாது என்று சொல்லி அவன் உணர்ந்து இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டானா. அந்த நாட்களிலே தேசம் எங்கும் விக்கிரகங்கள், பாகாலின் வல்லமைகள் தான் அந்த நாட்களில் வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களிலே இவன் வேறொருவரை தேடி வேற எங்கேயும் போகாமல்
கைக்கு சொந்தக்காரனாக யாபேசின் மனுஷர்கள். அது முடிந்த கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா யாபேசின் கிராமங்கள். சொல்லுங்க, தனி மனுஷனா இருந்தா ஜெபிக்க ஆரம்பித்த உடனே நிறைய பேர் அவரோட சேர்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். எல்லாம் சேர்ந்து கொள்ள ஆரம்பித்த உடனே அது படிப்படியா எல்லைகளை விஸ்தாரமாக்கணும் சொல்லி கேட்டார் பாருங்க, எல்லைகளை பெரிதாக்கணும் சொல்லி. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டபடினால அவருடைய எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்கினார். இன்றைக்கு ஜெபத்தினால எல்லாம் முடியும். நாம் வேதத்துல ஜெப வீரர்கள் எந்த நிலைமையில இருந்தாங்க, எப்படி ஜெபித்தாங்க என்பதை நாம் கற்றுக்கொண்டோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அற்புதங்கள் எளிதாக நம்முடைய கண்கள் காண வெளியே நடக்க ஆரம்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமா? மூன்றாவது, யோபு குறித்து நான் சொல்லி முடிக்கிறேன். யோபு எல்லாவற்றையும் உடையவனாக இருந்தார், எல்லாவற்றையும் இழந்துட்டார். இல்லாத நிலைமையிலிருந்து ஜெபித்தார் யாபேஸ், எல்லாம் பெற்றுக்கொண்டார். எதுவுமே எனக்கு வேணாம், ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்பேன்னு எலியா சொன்னாரு. அவருடைய வாழ்க்கை முழுவதும் அப்படியே இருந்துட்டு போயிட்டாரு. இங்க யோபுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் இழந்துட்டாரு. எல்லாம் வசதியா வாழ்ந்த மனுஷன் தான், எல்லாவற்றையும் இழந்துட்டாரு. திரும்ப என்ன செய்தாரு? ஆண்டவர் நோக்கி நான் இழந்து போனது எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிற காரணம் இருக்காங்க. ஒன்று, உங்களுக்குள்ள இந்த புதிய ஆண்டுல எதை இழந்திருக்கிறீங்களோ அதை சரியா கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடித்து தேவ சமூகத்துல இதை நான் இன்னைக்கு இழந்து போயிருக்கிறேன், இந்த முகாம் முடிந்து நான் வெளியே போகும் பொழுது அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் வெளியே போகணும். ஒன்று. இரண்டாவது, உனக்கு என்ன தேவை ஆவிக்குரிய காரியங்களில் அதற்காக கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, என் தேவையே அவர் தான் சொல்லி நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும், நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த முறையில தான் இன்றைக்கு அநேக மிஷனரிமார்கள் அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி வந்ததுனாலதான் அவருடைய தேசத்துல பெரிய பெரிய காரியங்களை, தேவனுக்காக அசைக்க முடியாத காரியங்களை அவர்களால் செய்ய முடிந்தது. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட அனுபவத்திற்கு நாம் கடந்து போகும்போதுதான் நம்முடைய அடுத்த சங்கதிகளும் ஆண்டவர் அறிவதற்கு அனுகூலமான காரியங்களை நாம் செய்ய முடியும். நம்ம எல்லாம் நின்ற இடங்களில் எழுந்து நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து நின்று அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆமாண்டவர் வேதத்தில் அந்த 3 பேரை குறித்து பார்த்தோம், 2 மிஷனரிமார்களை குறித்து பார்த்தோம். எங்க வாழ்க்கையிலும் அந்த அனுபவம் உண்டாகட்டும் சொல்லி எல்லாம் கண்கள் இப்படி கொஞ்ச நேரம் தேவ சமூகம் எல்லா ஆவில கழிவுறவர்களா ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா வார்த்தைகளை பேசும் பொழுது ஜனங்கள் மேல ஆவியான இறங்கினாங்க சொன்ன வார்த்தை நம்பிக்கை தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது ஒவ்வொரு ஆவியிலும் ஒரு அனல் உண்டாக அந்த பிரசன்னம் நானும் எலியாவை போல, நானும் யாபேசை போல, நானும் யோபுவை போல ஜெபிக்க ஆரம்பிப்பேன். எல்லா கண்கள் மூடி தேவ சமூகத்துல ஒரு மகா வைராக்கியமா ஒரு 3 நிமிடம் அல்லது 5 நிமிடம் தேவனோடு கூட இன்றைக்கு நான் இதெல்லாம் இழந்திருக்கணும் அதெல்லாம் பெற்றுக் கொண்டவனா கடந்து போக போகிறேன். தேவனுக்காக எல்லாவற்றையும் இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்காக உண்மை உண்டானா இந்த நாமத்தை கொண்டு வாழ போகிறேன். ஒருவேளை என் தேவைகளுக்காக நான் பல பின்னாடி இருந்தது உண்மைதான், ஆனா இன்றைக்கு என் தேவைகள் யாவற்றையும் அவர் மாத்திரம் சந்திப்பார் என்கிற ஒரு அனுபவத்தோடு கூட கடந்து போக போகிறேன். அதற்கான விசுவாசம், அதற்கான வைராக்கியம், அதற்கான ஆவியின் அபிஷேகத்தை என் மேல தேவன் கொடுப்பாராக, என் மேல தேவன் பொழிய பண்ணுவாராக. இந்த நாள் முதல் கொண்டு அவர் கொடுக்கிற அபிஷேகத்தை நான் தட்டி போட மாட்டேன், அவர் கொடுத்த அபிஷேகத்தை நான் அல்ல கட்ட மாட்டேன், அவர் கொடுத்த அபிஷேகத்தை அவருக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கும். எல்லா வயதிலும் ஜெபிக்கலாமா? சத்தத்தை உயர்த்தணும். அந்த மாதிரி போவதற்காக இங்க நீங்க இல்ல, வார்த்தையை கேட்ட நீங்க உங்களுடைய இருதயத்திலிருந்து வார்த்தைகள் நொடிக்க ஆரம்பிக்கட்டும். தேவனுக்காக பிரகாசிக்கிற ஒரு அக்கினி ஸ்தம்பமாக, ஒரு அக்கினி தூணாக ஒவ்வொருவரும் காணத்தக்கதான ஒரு அற்புதமான ஒரு சிறந்த தவறானது வல்லமையின் தேவனே, உம்முடைய அக்கினி ஜெபத்தில் தக்கதாக, ஜெபத்தில் ஊன்றி ஜெபிக்கத்தக்கதாக, ஜெபத்தில் முழுதாக போயிட்டு ஜெபிக்கத்தக்கதாக, ஜெபத்தில் உற்சாகத்தோடு ஜெபமே ஜீவனாய் மாறும்படி ஒப்பு கொடுக்கிறாங்க. எல்லா வாய்ப்புகளும் ஜெபிக்கணும். ஒருத்தர் அமைதியா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு குடும்பத்தாரோட பார்த்து சொல்லணும், என் பிள்ளை மணிக்கணக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான், என் சகோதரி மணிக்கணக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சான்,
ஒப்பு கொடுக்கிறோம். எலியாவுடைய ஊழிய ஆரம்பம் அக்கினியா இருந்தது. எலியாவுடைய ஊழியத்துடைய நடுப்பகுதி அக்கினியா இருந்தது. எலியா சொன்ன ஒருவேளை சோர்ந்து போய் சூரிய செடிகளை படுத்து, அந்த சூரிய செடி என்ன தெரியுமா, அந்த சூரிய செடிகளை போய் படுத்தா சீக்கிரமா செத்துடலாம் என்று சொன்னா, அந்த சூரிய செடி விஷமுள்ள செடி, அந்த செடிக்கு போய் படுக்கும் பொழுது மூச்சு திறமை உண்டாகும், மாரடைத்து இறந்து போக வேண்டியதுதான். ஆனா இந்த எலியா வெளியே சொன்ன அவமானம் சொல்லி சூரிய செடிக்கு போய் படுத்தோம். ஏன் தெரியுமா, நான் மறிச்சு போறது யாருக்கும் தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சூரிய செடிக்கு போய் படுத்தோம். இன்றைக்கு வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில சூரிய செடி அனுபவம் தான். யாருக்குள்ள இந்த சோறு பலவீனங்களை சத்துரு கொண்டு வரானோ, இப்போ இயேசுவின் நாமத்துல என்னை விட்டு கடந்து போன சொல்றேன். உன்னுடைய பிரசன்னம் எனக்குள்ள கடந்து வரணும்னு சொல்றேன். நீங்க செய்வதற்காக மக்கள் நன்றி. என் அனுபவத்தை கர்த்தர் மாற்றி சுகந்து போய் ஒடுங்கி போய் குறுகி போய் என்ற எங்களுடைய எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரப்படுத்தி எங்களுக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி எங்களை அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம் 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 எல்லாம் வலதுகரத்தை உயர்த்தி இனி ஆண்டுகளுக்காக நான் வெகு தூரம் உழைக்கும்படி கர்த்தர் என்னை அனுப்ப போகிறார். அந்த அனுப்புதலுக்கு நான் அந்த அழைப்புக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் கண்களை மூடி, யாரும் கண்ணத்தை வேடிக்கை பார்க்க வேண்டாம். நான் முடிக்க போகிறேன். எல்லாம் கண்களை மூடி, நான் சோர்ந்து போய்